செக் பண்ண எடுக்கும்போது கீழே விழுந்துச்சு. அதே டெஸ்ட்டை வச்சு தெரியாமல் செக் பண்ணும்போது ஷாக் அடிச்சிருச்சு. என்னடா டெஸ்ட்டு வந்து பவர் சப்ளையில் வந்து ஸ்டாக்கே இது கீழே விழுந்தால் ஷாக் அடிக்குது, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் தோணுது இப்போ ஏன் ஷாக் அடிக்குது, இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, இந்த டெஸ்ட்டு எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்து. வாங்க இந்த டெஸ்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன தான் இருக்குது, எப்படி தான் இது வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டை செக் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட ஒரு கிட் இருக்குது. இதுக்கு தேவையான ஒரு ஃப்ளாட் பின் எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் பாதத்தை தொட்டு வணங்க, வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா. ஸ்லோவாக ஓப்பன் பண்ணோம். ஏன் அப்படின்னா உள்ளே ஸ்ப்ரிங்கு செட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோர்ஸில் இது வந்து வெளியே போயிடாமல் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு சின்ன எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, அது கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சைடு பின் இருக்கும், இந்த ராடு இது வரைக்கும் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் இருக்கும். இது ஃபஸ்ட்டு இங்கே வந்து கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகும்போது இதுக்கு மேலே இந்த லைட் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணுன்னா இதை வந்து ஃபோர்ஸாக இந்த சைடில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட இது ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த எண்டில் இப்படி எண்ட் கேப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எண்ட் கேப் கனெக்ட் ஆகிருக்கும்போது இதில் வந்து ப்ரெஷர் வந்து ஸ்ப்ரிங்க்கு கன்யூஸாக ப்ரெஷர் கொடுக்கும். இந்த டெஸ்டர் கீழே விழும்போது ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ப்ரிங் ப்ரெஷர்னால் இந்த இது வந்து ஃபோர்ஸாக தள்ளும். அந்த சமயத்தில் இந்த ரெசிஸ்டர் கொஞ்சமாக நகரும்போது இந்த லைட்டை டைரெக்டாக போய் அந்த பின்னில் கனெக்ட் ஆகிரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு அந்த கரண்ட் வந்து ரெசிஸ்டர் மூலியமாக கம்மியாகாமல் டைரெக்டாக பவர் சப்ளை 230 வோல்ட் உள்ள வந்தமாக ஷாக் அடிக்குது. வாங்க இது ப்ராக்டிக்கலாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு எந்த லைட்டுமே எரியாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த சைடில் நம்ம எப்போ தரையில் டச் ஆகியிருக்கு உங்களுக்கு தெரியும், அப்போ தான் இந்த இது வந்து எரியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஹை பொட்டன்ஷியல் இந்த பக்கம் வந்து 230 வோல்ட்டுக்கு இந்த இது வழியாக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வழியாக வருது. சென்டரில் நம்ம அந்த எல்இடி கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம எர்த்தில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் போது இது வந்து 230 வோல்டேஜ் சர்க்யூட் க்ளோஸ் ஆகி இந்த பக்கம் 230 வரும், இந்த பக்கம் ஹை பொட்டன்ஷியல், இந்த பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும்போது நம்ம சைடு 0 வோல்டேஜ் எர்த்து இப்போ இருக்கும்போது சர்க்யூட் க்ளோஸ் ஆகி இந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஸ் மட்டும் இல்லை நியூட்ரலையும் நம்மளால் செக் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபேஸ் ஒயர் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நமக்கு ஃபேஸ் பாயிண்ட்டு, இது வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு. ஸோ இந்த இது வந்து நியூட்ரல் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும், நியூட்ரலில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணுன்னா இதை வச்சுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு டெஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வரையும். இந்த டெர்மினலில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நியூட்ரல் பாயிண்ட்டை எடுத்து இந்த இதில் எதுவுமே டச் பண்ணல பாருங்கள். இங்கே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே எர்த்தில் டச் பண்ணல. உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஒயர் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இதில் இருக்க 230 வோல்ட்டும் இந்த சைடு இந்த டெஸ்ட் வழியாக கனெக்ட் ஆகி இந்த ஒயர் மூலியமாக இது 0 வோல்டேஜ் இந்த இதுக்கு நியூட்ரலுக்கு போயிடும். ஸோ அதனால் நமக்கு இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நியூட்ரலை செக் பண்ணிக்கலாம். அதே போல் எர்த்தையும் செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். பல இடங்களில் நம்ம வீட்டில் முக்கால்வாசி எர்த்திங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். வந்து கன்சம்ஷனுங்கிறத நம்ம ஒரு கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு நம்ம நியூட்ரலில் எர்த்திங்க்கு ஒயர் கனெக்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் சப்போஸ் நம்ம 3 பின் ப்ளக் யூஸ் பண்ணுறோம் அல்லது மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி லோடு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சமயத்தில் அந்த மாதிரி இடங்களில் நம்ம எர்த்து ஒயர் யூஸ் பண்ணுறது நல்லது. இங்கே பாருங்கள், எர்த்து ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இருக்குது, எர்த்தும் இது ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ரெசிஸ்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டு கனெக்ட் ஆகிருப்பாங்க. லைட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் இருக்கும், ஸ்ப்ரிங்குக்கு அடுத்து இந்த எண்ட் கப் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இப்போ உங்கள் டெஸ்டரில் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ரெசிஸ்டரை வச்சு நம்ம இந்த கலர் வந்து என்னென்ன கலர் எத்தனை ஓம்ஸ் ஒரு வேல்யூ உள்ள ரெசிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டருக்கான ஒரு இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப். கடைசியாக வந்து கோல்டு ஆர் சில்வர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் இந்த நம்ம கொடுத்துருக்க கலர் கோடிங்கை வச்சு எந்தெந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எத்தனை ஓம்ஸ் வேல்யூ உள்ளது ரெசிஸ்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கலர் கோடிங் வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிளாக்குக்கு பிளாக், ரெட்டுக்கு ரெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ஸு கெப்பாசிட்டர் டயோடு வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை திருப்பிக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிலோ ஓம்ஸில் காட்டும். உங்களுக்கு ஆக்சுவலாக இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஓம்ஸ் வேல்யூவும் காட்டும். ஸோ இந்த ரெசிஸ்டர் ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு டெர்மினலும் இந்த பக்கம் ஒரு டெர்மினலும் வச்சு பார்க்கலாம். .976 மெகா ஓம்ஸ் வருது. இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.976 மெகா ஓம்ஸ்.